இளந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். கண்ணியத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கணக்கிறோம் முடிக்கிற மாதிரி தெரியல. 1/4 மணி நேரம் ஒரு ஆள் பேசணும்னா இஷாவை தாண்டிடும். எனவே 10 நிமிடத்திற்கு உள் தம்முடைய கருத்தை முடிஞ்ச வரைக்கும் 8 நிமிஷத்தில் முடித்தாலும் தேவையில்லை. அதற்குள் முடிப்பதற்கு நீங்கள் உலமாக்கள் அரசியலுக்கு வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏதோ அரசியலுக்கு வந்து விட்டார் நம்முடைய ஹஃபீல் தாவூதி அவர்கள். வாருங்கள், அரவணைத்து செல்லுதல் என்ற தலைப்பின் கீழ் பேச வாருங்கள். نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم: عبس وتولى أن جاءه الأعمى. قال نبينا صلى الله عليه وسلم: سيد القوم خادمهم، أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவிற்கே உரித்தாகட்டும். பேரன்பு மிக்க தாவூதி சொந்தங்களே, உலமா பெருமக்களே, உஸ்தாதுமார்களே, நேரம் மிக குறைவாக இருப்பதன் காரணமாக மிக சுருக்கமாக எனது வார்த்தைகளை குறிப்பிட்ட நேரத்தில் முடித்துக்கொள்ள முயற்சிக்கிறேன். அல்லாஹினுடைய அளப்பெரும் கிருபையினால் தற்போது கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இன்றைய சூழலில் சமூகம் ஆலிம்களிடம் எதிர்பார்ப்பது அரவணைத்து செல்லுதல் என்ற தலைப்பின் கீழ் பேச பணிக்கப்பட்டிருக்கிறேன். தலைப்பை தரும் நேரத்திலேயே அரசியல் பேசாமல் நீங்கள் பேச வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனபோதிலும் எனக்கு முன்பு பேசிய ஆலிம் அவர்கள் அது குறித்த தெளிவான ஒரு வழிகாட்டலை கொடுத்து சென்றிருப்பதால் எனக்கு அரசியல் குறித்து பேச வேண்டிய அவசியமும் இல்லாமல் ஆகிவிட்டது. இமாம்கள் இன்றைய கால சூழலில் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் எந்தெந்த சூழல்களில் யார் யாரையெல்லாம் நாம் அரவணைக்க வேண்டும்? ஒரு இமாம் ஆலிமாக இருப்பவர் ஒரு மதரசாவினுடைய உஸ்தாதாக, முதரிசாக பணி செய்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களிடத்தில் முதலில் அரவணைத்து செல்ல வேண்டும். அதுவும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் முந்தைய காலங்களை போன்றவர்கள் அல்ல. ஒரு சிறு பார்வை பார்த்தால் கூட அதை தங்களுடைய பெற்றோர்களிடம் முறையீடாக சொல்லக்கூடிய காலம் இது. எங்க உஸ்தாத் என்னை முறைக்கிறார் என்பதாக, அடிப்பது குற்றம் என்பதை தாண்டி பார்ப்பதே குற்றம் என்ற அளவுக்கு காலம் மாறிவிட்ட சூழலில் மதரசாவுக்கு வரக்கூடிய மாணவர்களும் குறைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உஸ்தாதாக இருக்கக்கூடியவர்கள் மாணவர்களை முடிந்த அளவு அரவணைத்து செல்வது காலத்தின் அவசியமாக இருக்கிறது. அதேபோல ஒரு இமாமாக பணி செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய பள்ளியிலே, மஸ்ஜிதிலே யாரெல்லாம் அங்கே சங்கமிக்கிறார்களோ முதலாவதாக நிர்வாகத்தை அரவணைத்து செல்ல வேண்டும். நிர்வாகத்தை அரவணைச்சதுனால தான் இன்னைக்கு மகரிபுக்கு பின்னாடி 50 ஆண்டுகள் ஒரே பள்ளியில் பூர்த்தி செய்த விருதை வாங்குபவராக நம்முடைய பேரவையினுடைய மாநில செயலாளர் ஹசரத் அவர்கள் வலம் வருகிறார்கள். ஆக ஒரு பள்ளியில் இமாமாக இருப்பவர்கள் அங்கே உள்ள நிர்வாகத்தை மட்டுமல்ல, அங்கே உள்ள பொதுமக்கள், பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள் அனைவரையும் அரவணைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய வசனத்திலே எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் என்பதால் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அஅமா. எல்லாம் விளக்கம் தெரியும். அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் என்ற சஹாபி நபி அவர்களை சந்திக்க வருகிற பொழுது ஒரு முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை பேசிக் கொண்டிருந்ததால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பார்வையற்ற சஹாபியை பார்ப்பதிலிருந்து தன்னை புறக்கணித்துக் கொண்டார்கள் என்ற நிகழ்வினை அல்லாஹ் சுட்டிக்காட்டி, இப்படி புறமுதுகிடுவது என்பது அவர்களை பார்க்காமல்
ஒதுங்கிக் கொள்வது தவறு என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எச்சரிக்கிறான் என்று சொன்னால், நான் குறை சொல்வதற்காக அல்ல, இன்றைய காலகட்டத்தில் ஆலிம்களாக இருப்பவர்கள் யாரிடத்தில் நமக்கு பயன் ஏற்படுமோ அவர்களுக்கு அதீத முக்கியத்துவம் தருவதும், யாரின் மூலம் நமக்கு பலன் ஏற்படாதோ அவர்களை பாரபட்சத்தோடு அவர்களை புறக்கணிப்பதும் மிகுந்த ஆபத்தான விஷயமாக இருக்கிறது. ஆக இன்றைய காலகட்டத்தில் ஆலிம்கள் எல்லா மக்களையும் சமநிலையில் பாவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் ஒருதலை பட்சமாக வசதியுடையவர்களிடத்திலே எழுந்து சென்று சலாம் சொல்வதும், வசதி இல்லாத பாமர முஸ்லிம்கள் வருகிற பொழுது, நம்மை நாடி வருகிற பொழுது அவர்களை ஒரு விதமான பார்வை, ஏளன பார்வையோடு அவர்களை ஒதுக்கி வைப்பது என்பது மிகுந்த கண்டிப்புக்குரிய செயலாக இருக்கிறது. எனவே இது போன்ற சூழல்களில் இமாம்களாக பணி செய்பவர்கள் மட்டுமல்ல, சமூகத்தை வழிநடத்த பொறுப்பேற்று இருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களும் கூட எல்லா மக்களையும் அரவணைத்து செல்வது காலத்தின் அவசியம். ஏன் நான் இங்கே நிர்வாக பெருமக்களை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இமாம்களிடத்திலே என்ற ஒரு தலைப்பு இங்கே வந்திருக்கிறது. இன்று இமாம்கள் யார் என்ற ஒரு கேள்வியும் வருகிறது. இமாம் என்று சொன்னால் தலைவர் என்பதாக சொல்லலாம். பள்ளியில் முஸல்லாவில் வைக்கக்கூடிய இமாமை நாம் சொல்கிறோம். ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தின் தலைவராக இருந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸல்லாவில் இமாமாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய கால சூழலில் இமாம்கள் முஸல்லாவுக்கான இமாம்களாகவும் நிர்வாக பெருமக்கள் சமூகத்தின் தலைவராக அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். ஆக சமூகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களுக்கும் இந்த பண்பு மிக அவசியமாக இருக்கிறது. அரவணைத்து செல்வது காலத்தின் அவசியம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு பொதுமக்களை நாம் அரவணைக்க வேண்டும். வாலிப சமூகம் இன்று மிக அவசியமாக இருக்கிறது. வாலிபர்கள் நம்மிடத்தில் நிறைய எதிர்பார்க்கிறார்கள். அவர்களுக்கு பல வழிகாட்டல்களை கொடுப்பது காலத்தின் அவசியம். அது மட்டுமல்ல, அமைப்புகளை, இயக்கங்களை, கட்சிகளை எல்லாம் அரவணைப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. குறிப்பிட்ட இயக்கத்தையோ குறிப்பிட்ட கட்சிகளையோ நாம் தாக்குவதோ அல்லது அவர்களை குறை மதிப்பீடு செய்து பேசுவதோ நாம் தவிர்க்க வேண்டிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம், நம்மை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் RSS சித்தாந்தவாதிகளாக இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே நம்முடைய கொள்கையோ நம்முடைய மற்ற அகைதாக்களோ நம்முடைய பிரிவுகளோ எதுவும் பார்க்கப்படாது. அவர்களுக்கு ஒரே ஒரு பார்வை, நீங்கள் சுன்னத் செய்திருக்கிறீர்களா, அவ்வளவுதான். இதை தாண்டி அவன் எதையும் அவன் பார்ப்பதில்லை. சுன்னத் செய்திருந்தால், நீ கலிமா சொல்லி இருந்தால், முஸ்லிமாக இருந்தால் உன்னை அழிக்க வேண்டும் என்ற சிந்தனையில் ஆட்சியாளர்கள் இன்று வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட கால சூழலில் எந்த அமைப்புகளில் மக்கள் இருந்தாலும், இஸ்லாமியர்கள் என்று சொன்னால், கலிமா சொன்னவர்கள் என்று சொன்னால் அனைவரையும் அரவணைப்பது காலத்தின் அவசியமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது, ஆலிம்களிடத்திலே எது வரக்கூடாது என்று சொன்னால், பிரிவினைவாத கருத்துக்கள் எந்த நிலையிலும் வெளிப்படக்கூடாது. அரவணைத்து செல்வதனுடைய மிக முக்கியம், நாம் அரவணைப்பது என்பதை விட நாம் சமூகத்தை பிளவுபடுத்துபவர்களாக இருந்து விடக்கூடாது. இன்றைய காலகட்டத்தில் ஆலிம்களுக்கு நல்ல எழுத்தாற்றல் இருக்கிறது, நல்ல சிந்தனை ஆற்றல் இருக்கிறது, பேச்சாற்றல் இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய சிந்தனைகளும் எழுத்துக்களும் பேச்சுக்களும் சமூகத்தை பிளவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. அது மிகுந்த கவலை தருகிறது பெருமக்களே. எனவே ஆலிம்களுடைய திறனை சமூகத்தை பலப்படுத்துவதற்கு, சமூகத்தை வலிமைப்படுத்துவதற்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர எந்த நிலையிலும் சமூகம் பிளவுபடக்கூடிய எந்த விதமான விவாதங்களை கூட தவிர்ப்பதுதான் நமக்கு மிகுந்த நல்ல விஷயமாக இருக்கிறது. எனவேதான் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், மீலாது மாதம் வந்துவிட்டால் ஒரு விவாதம் வந்துவிடும். விவாதம் கூடுமா, மௌலூது கூடுமா கூடாதா என்பதாக. இதுவெல்லாம் உலகம் அழியும் நாள் வரை நடைபெறக்கூடிய விவாதங்கள். சீசன் வந்துடுச்சுன்னா இந்த கேள்வி வந்துவிடும், இந்த விவாதம் வந்துவிடும். இந்த விவாதத்தை ஜெயிப்பதாலோ அல்லது தோல்வி உறுவதாலோ ஏதேனும் ஒரு தரப்பு ஏற்றுக்கொண்டு தன்னை மாற்றிக்கொண்டதாக சரித்திரம் உண்டா? கிடையாது. விரும்புபவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய கருத்தை பேசுகிறார்கள். எனவே நாம்
எல்லோரையும் அரவணைக்கக்கூடியவர்களாக வாழ்வது காலத்தின் அவசியம். நான் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். தலைமை பண்பிலே இருக்கக்கூடிய உலமா பெருமக்கள் கண்டிப்பாக மன்னிக்கக்கூடிய தன்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். முரண்டு பிடிக்கக்கூடியவர்களாக, பிடிவாத குணமுடையவர்களாக இருக்கக்கூடாது. சகிப்புத்தன்மையுடையவராக இருக்க வேண்டும். உமர் ஃபாரூக் ஹசரத் அவர்கள் நினைவுக்கு வருகிறார்கள். உமர் ஃபாரூக் ஹசரத் அவர்கள் அடிக்கடி ஒரு கதை சொல்வார்கள். 4 நபர்கள் கண் தெரியாதவர்கள் 4 நபர்களை அழைத்து வந்து இதுவரை யானையை பார்த்ததே கிடையாது. அவர்களை அழைத்து வந்து யானையின் ஒரு பகுதியை பிடித்து இது என்ன என்பதாக சொல்லிவிட்டு பார்த்துவிட்டு அழைத்து செல்லப்படுகிறார்கள். 4 நபர்களும் 4 உறுப்புக்கள், அதாவது யானையின் தும்பிக்கையை ஒருவனும், யானையின் கால்களை ஒருவனும், யானையின் வயிற்று பகுதியை ஒருவனும், யானையின் வால் பகுதியை ஒருவனும் தொட்டு பார்த்துவிட்டு கண் தெரியாதவன் அழைத்து செல்லப்பட்டு விட்டான். இப்பொழுது அவனிடத்திலே கேட்ட பொழுது எது யானை என்பதாக கேட்ட பொழுது அண்டாவை போல் பெரிதாக இருப்பது யானை என்பதாக, மற்றொருவன் ஒல்லியாக இருப்பது வால் கயிற்றை போல் இருப்பது யானை என்பதாக, இப்படி 4வரும் தாங்கள் எதை பார்த்தார்களோ அதை மட்டுமே யானை என்பதாக சொன்னார்கள். அதுபோல்தான் இன்று ஷரியத் என்ற பெயரிலே தாங்கள் எதில் பயணிக்கிறார்களோ, தரீகாவில் பயணிப்பவர்கள், தப்லீகில் பயணிப்பவர்கள், எந்த துறைகளில் யார் பயணிக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய பாதை மட்டுமே தீன் என்பதாக விளங்கி அதற்கான விவாதங்களை சமூகத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே எல்லாம் சேர்ந்ததுதான் தீன் என்பதை நம்முடைய ஷைகுனா அவர்கள் சொல்லி இருப்பதை போல நாம் எல்லோரையும் அரவணைத்து செல்வது காலத்தின் அவசியம். எனவே சையதுல் கௌமி ஹாதிமுஹும் என்ற ஹதீஸை போல தலைவராக இருப்பவர்கள் சமூகத்திற்கு பணியாளர்களாக, சேவையாளர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம் எல்லோரையும் அத்தகைய வாய்ப்பை பெற்றவர்களாக ஆக்கி தருவானாக. சமூகத்தை எல்லா நிலைகளிலும் வார்த்தெடுக்கக்கூடியவர்களாக, அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக. குறிப்பாக ஒரு வார்த்தையை சொல்லி நிறைவு செய்கிறேன். உலமா பெருமக்கள் நிறைந்த சபையாக, தாவூதிகள் நிறைந்த சபையாக இருப்பதால் ஜமாத்துல் உலமா சபையினுடைய பொறுப்புகளுக்கு நீங்கள் எல்லாம் முன்வாருங்கள். இன்றைய காலகட்டத்திலே தாவூதிகள் நடுநிலையாளர்கள் என்பது உலகம் அறியும். எனவே ஜமாத்துல் உலமா சபையை வலுப்படுத்துவதற்கு, பலப்படுத்துவதற்கு நடுநிலையான உலமாக்கள் இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கிறார்கள். எனவே வரும் காலங்களிலே ஜமாத்துல் உலமா சபை மூலமாக சமூகத்தை பலப்படுத்த முடியும். சமூகம் ஜமாத்துல் உலமா சபையை மிகுந்த எதிர்பார்ப்போடு பார்க்கிறது. அத்தகைய வாய்ப்பை அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் வழங்குவானாக என்று துஆவை செய்தவனாக முடித்துக் கொள்கிறேன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.